எனக்கு கல்யாணம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 months தான் ஆகுது. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஃபேமிலி டைம் இல்லை. எப்போ அவரை ரொம்ப மிஸ் பண்ணீங்க? ஃபேமிலி விருந்து இருக்கும்போது வரமாட்டார். வந்ததே இல்லை. மோஸ்ட்லி வரமாட்டார். சொல்லிடுவார் வர முடியாது, நீ பார்த்துக்கோ. ஓகே, அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவங்க ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும், பட் மற்றவங்க ரொம்ப பிஸி போல் வர முடியாது, ரொம்ப பிஸி போல். நான் தனியாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி. உங்களோட நேம் அண்ட் உங்களோட சர்வீஸ் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார், நாங்கள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூரில் ஆதரவற்ற நிலையில் இறக்கக்கூடிய உடல்களை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு 7 ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி ட்ரெயினில் அடிப்படக்கூடிய எல்லா கேசஸுமே அட்டன் பண்ணுறோம். வீட்டில் இறந்து 10 நாள் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 6500 பேருக்கு பெத்த பிள்ளைகளாக அவங்களுடைய கடமைகளை நாங்கள் நல்ல முறையில் அடக்கம் பண்ணியிருக்கோம். அவங்க 6500 உடல்கள்னா அன்கிளைம்டு பாடிஸ், யாருமே கிளைம் பண்ணாதவங்கள நீங்கள் இறுதி மரியாதை பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இங்கே சென்னையில் ஒரு 10 மார்ச்சரி இருக்குது, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம். ஸோ அதே மாதிரி ஓல்டேஜ் ஹோம்ஸில் இறக்கக்கூடிய எல்லா உடல்களையும் எடுத்து அடக்கம் பண்ணுறோம். ஸோ நான் கல்யாணம் பண்ணுறப்ப அவங்கள்ட்ட ஃபஸ்ட் வார்த்தை சொன்னது, நான் இதுதான் பண்ணுறேன். என் கல்யாணத்தன்னைக்கு நான் பாடி அடக்கம் பண்ணிட்டு தான் கல்யாணத்துக்கே போனேன். என்னங்க சொல்கிறீங்க? அடக்கம் பண்ணிட்டு தான் மேடைக்கே போனது. அதே மாதிரி என் கல்யாணத்தில் பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்கும், பிரியாணி போட்டு எல்லாருக்கும் பிளட்டை உறிஞ்சி தான் வெளில அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மாறுதல் கொண்டு வந்து எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் பண்ணது. ஓகே, ஏன் நீங்கள் அன்னைக்கு திருமண நாள் அன்னைக்கு இதை பண்ணணும்னு நினச்சிங்க? சார், நான் ஒரு நான் நல்ல மனிதனாக உருவாயிருக்கேன் அப்படின்னா மரணம் தான். ஏன்னா நான் நாளைக்கு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக நான் நாளைக்கு வாழ போகிறேன்னான்னு எனக்கு தெரியாது. கடைசியாக கொண்டு போகிற 6 அடி குழி 5 அடி துணி, அவ்வளோதான் என்னுடைய ஒரு வாழ்க்கை. அப்போ நான் அதெல்லாம் வெளியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு விஷயத்த நாங்கள் எடுத்து கொண்டு போனோம் சார். குட், சூப்பர், ஓகே.